ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நன்றி அப்பா. ரீபாலாதாராஷ். ஹalleluya. ரீபாலாதாராஷ். ஹalleluya. நாம் எல்லாரும் சேர்ந்து கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இந்த பாட்டை கைத்தட்டி எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது
அடுத்த பாடல், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். எல்லோரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. வேத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன, நொடியில் மூடிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்தோரை நாம் அவர் பாதம் பணிவோம் பாதம் பணிவோம், பதத்தை சிரம் அணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். Praise God. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்த பாடல், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த ஈஸ்வரே சுயன்
ஹalleluya. நாம் அப்படியே எழுந்து தேவனை ஆராதிப்போம். அவரை உயர்த்துவோம். ஹalleluya. நன்றி அப்பா. ரேபரகா பரதரா ஷிபரபலதரா அந்தரபல். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். லபரகா பரபலதரா ஷிபரபலதரா பரபரபரபரப. ஹalleluya. ரபலதரா பரா ஷிபரபரபரபரபரபரபர. ஹalleluya. நன்றி அப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து செல்வம். ஆமே. நீங்க தான் என் செல்வம், நீங்க தான் என் செல்வம், நீங்க தான் என் எல்லாம் சொல்றவங்க. நல்ல வாயை திறந்து ஹalleluya. நீங்களே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். சொல்லுமா.
ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. நன்றி அப்பா. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனாலும் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆதாரம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல ஆவியில நிறைஞ்சு அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ராஜாவை துதிக்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. மீண்டும் சொல்லுமா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. சொல்லுங்க. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. நன்றி 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 ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்லால் எடுத்து நிறுத்தினீரே. சொல்லுமா. தள்ளப்பட்ட கல்லால் எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. சந்தோஷமாய் உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. பேரன்பினால் அவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமானாய் மாற்றினார். அவருடைய பிள்ளையாய் மாற்றினார்.
வைத்து அவரை துதிப்போமா? நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. லவ் யூ டாடி. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா. உங்க மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த மாலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்புங்க. உயிர்ப்பிக்கும் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜீவன் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். நரம்புகள்ல, எலும்புகள்ல, ஹார்ட்ல, லிவர்ல, லங்ஸ்ல, கண்கள்ல இறங்கட்டும். எல்லா கிரியைகள் எரியட்டும். எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும். வியாதியின் கிரியைகள் எரியட்டும். மகிமையிரே நன்றியப்பா. இரவும் பகலும் கூட இருந்து நன்றியப்பா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உலக நாளத்திலிருந்து நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. கார்டு மட்டும் பிடிங்க. ஸ்ட்ரிங்ஸ், நல்ல ஸ்ட்ரிங்ஸ். நன்றியப்பா. அப்படியே நல்ல வாய் திறந்து நல்ல ஆவியில நிறைஞ்சி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில இது ஒரு விடுதலை நேரம். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. இடம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் கீபோர்ட் சவுண்ட் அனல் மூட்ட அபிஷேகம் ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பட்டும். நல்ல வாயில் திறந்து அன்னை வாசி ஆவில் நிறைஞ்சு வாயில் திறந்து சத்தமா துதிங்க ரீபானா ஹந்துரபா. இதோ கர்த்தர் அநேக பாத்திரங்களை தனது அனல் மூட்ட அபிஷேகத்தை ஊற்றினார். அநேக பாத்திரங்கள் இது கர்த்தர் இப்பொழுது பற்றி எரி வைக்கிறார். ஒவ்வொரு பாத்திரங்களை போல புதுமையாய் மாறுட்டப்பா. அக்னி சுமந்த பாத்திரங்களாக மாற
மாறட்டும். கேளுங்க கேளுங்க. அப்பா என்னை அக்னியாய் மாற்றுங்க, என்னை அக்னியாய் மாற்றுங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிவிட்ட ஆவின் அபிஷேகத்தால ஓ மூழ்கட்டும் மூழ்கட்டும். நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. கேளுங்க. தாகம் உள்ள ஒவ்வொரு மீது கட்டாரு ஜீவ தண்ணீரை ஊற்றினாரு. இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ரியாந்தா ரகாந்தா சந்தர்வா, நான் கொடுக்கும் ஜீவநதி, அது ஒரு காலம் வற்றாத நதி. இந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம். இந்த நதி பாய்மிடமெல்லாம் பரிசுத்தம். இந்த நதி செல்லும் இடமெங்கும் செழிப்பு. ரோகானா ரகாந்தா சந்தரபால் யாகானா ஷீகியாந்தரபா. வல்லமை வல்லமை. எல்லா அஸ்திரத்து வல்லமைகள் வான மண்டல எரிந்து போட்டு வாழ்க்கையில தடை செய்ய எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். பிள்ளைகளின் நன்மை கிடைக்கின்ற, நன்மை திருடுகின்ற, சுகத்தை திருடுகின்ற, மதத்தை கொண்ட எல்லா ஆவிகள் எரிந்து போட்டோம். நசரேய இயேசு நாமத்தில உயிர்ப்பிக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கட்டும். இந்த உயிர்ப்பின் திருநாள வல்லமை இறங்கட்டும். ரீகானா சந்தர்வா நாவின் கட்டளை அவிழ்ந்து போகட்டும். துதிக்க எல்லா ஆவிகள் எரிந்து போட்டோம். துதியின் அபிஷேகம் இறங்கட்டும். ரீகானா சந்தர அந்தரவா யாகானா நீதனா அந்தனவால் ரீகானா சந்தரவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். சந்தரி அந்தரி கானாரகவா. துதியின் அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஓ துதித்தலை இன்பம் ஏற்றுமாண்டு வார்த்தையின்படி தீபாரா கந்துன ஒவ்வொரு நாவுகளை போட்டு அன்னைவாச அபிஷேகத்தை நிரம்புங்க. கைகள் தட்டி வெற்றிகள் வல்லமைய ரீகானா மனாரி அந்த ரீகா மகாந்திரவா. இன்று கண்ட எகிப்தினை மகனை இனினை காணாய். உன் முன் காண்கின்ற அந்த பெரிய சத்துருவை, உன்னிலும் ஜனமத்த உன்னிலும் பலமத்த அந்த சத்துருக்களை கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு முன்பாக இப்பொழுது துரத்தி விடுகிறார். நீ துதிக்கும் போது ஜெயம் உண்டாகிறது, நீ துதிக்கும் போது தடைகள் உடைகிறது, நீ துதிக்கும் போது தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது. பெற்றுக்கொள். ரீகானா மனாரா அந்தரவா யாதானா சந்தர அந்தரவா. மாறா போன்ற உன் வாழ்க்கை போல மதுரமாய் மாறுகிறது. மகளே நீ துதிக்கும் போது கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கின்றார். பெற்றுக்கொள் விடுதலைய. ஓ சத்தமிட்டு துதி. சீயோனை கெம்பீர்த்து மகிழு, களிகூரு. இஸ்ரவேலின் ராஜ்யம் கண்டார். இப்பொழுது இந்த மாலை வேளையில உன் மத்தியில உலாவுகிறார். பெரியவர். ரீகானா மனா அந்தரவா. ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசுங்க சத்தமாக. ரீகினா சந்தரி அந்தரவா யாதானா சந்துர அந்தரவா யாக்கா மாந்தா அந்தரவா. சொல்லுங்க. என் வாழ்வில் காணப்படுகின்ற அந்த வியாதியை, அந்த பிரச்சனையை, அந்த கண்ணீரை, அந்த வேதனை இனி நான் காண மாட்டேன். சொல்லுங்க. இனி நான் காண மாட்டேன். கர்த்தர் உங்களுடைய கைப்பிரயாசின் பலனை இனி உங்களுடைய சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொண்டார். உன்னுடைய பிரயாசை நீயே சாப்பிடாய். உனக்கு பாக்கிய நன்மை உண்டாகும். ஜீவனில் நாளலாம் நன்மைக்கு மட்டுமே இவனை தொடரும். ரீகானா சந்தரவா. சொல்லுங்க. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கழுகை போல் புதுவன் அடைவேன். சொல்லுங்க. ஓ இறங்கட்டும் வல்லமை. ஓ
ஒவ்வொரு மீது கழுகை போல எல்லாமே இறங்கட்டும். வல்லமை வல்லமை காண்டாமிருது அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ரேகேனா தந்தரா அந்துரமா யாதனா சந்தரி அந்தரமா யாசந்தரமா பெற்றுக்கொள்ளுங்க. அமைதியா இராதீங்க. வாயை திறந்து சத்தமாக துதிங்க. ரேகேனா சந்தரி அந்தரி கனமா யாதனா சந்தரி அந்தரமா ரீகனா சந்தரி அந்தரமா ஏசந்தனா அந்தரமா மகிமை மகிமையா அதிசயம் செய்தீரே வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீரே உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். பலவீனரும் எளிய பிள்ளைகளை குப்பையிலிருந்து எடுத்து பொழுதிலிருந்து எடுத்து அவர்களை ராஜாக்கள் கூட மகிமையில சிங்காசனை அவர் சுதந்திரிக்க பண்ணுவார். மகனே, உன் தாழ்ந்த நிலையை கட்ட மாற்றுவார். உன்னை தரித்திரத்தை கட்ட மாற்றுவார். அவர் அதிசயமானவர். பாடுமா வாலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வாலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்குகிறீர். பசித்தோரை
தூக்கி பாதுகாப்பாரு. கண்மலை நிழலில் வைத்து உன்னை பாதுகாக்கின்ற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. இதோ நாம அவரை நன்றியோடு பாடுவோம். ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் இதய வேதனை. என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. Hallelujah, amen. Hallelujah, amen. ஹல்லேலூயா. மகிமை மகிமை அப்பாமே மகிமை மூடிட்டு அப்படி ஆராதிக்கின்ற ஒவ்வொரு இடங்கள்ல தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். தீபானா ஆந்தரபாதானா ஆந்தரபால் யாதானா ஷீகாபா ராகாந்தரபால் யதேனா சந்தராதா ஆந்தரபா. ஓ மகிமை மூடட்டும், மகிமை மூடட்டும். ஓ திவ்ய பிரசன்னா, ஓ உச்சந்த உள்ளங்கால் வல்லமை இறங்கட்டும். எல்லா அல்சர்ஸ் வியாதிகள் சுகமாகட்டும். ஒவ்வொரு எலும்புகள் நரம்புகளை போல வல்லமை இறங்கட்டும். எலும்புகள் வலன் அடையட்டும், நரம்புகள் வலன் அடையட்டும். கண்கள் பார்வை உண்டாகட்டும், பார்வை உண்டாகட்டும். ஓ தொண்டை வலிகள் மாறட்டும், முதுகு வலிகள் தண்டுகளை போல வலிகள் மாறட்டும். சுகமளி வல்லமை வயிற்றுல எல்லா கட்டிகளை போல உடையட்டும். எல்லா கர்ப்பங்கள் உயிர் அடையட்டும் தகப்பனே. ஓ மரித்து போன ஒவ்வொரு பகுதிகள் எல்லா கிட்னி செயல்படுவதாக, ஹார்ட் செயல்படுவதாக, லிவர்ல உள்ள எல்லா தவிர கழிவுகளை போல வெளியேறுதாக. ஒவ்வொரு மூட்டு பகுதியில, குறுக்கு பகுதியில, இடுப்பு பகுதியில வல்லமை 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 சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. ஏசு நாம சொல்லுங்க. ஏசு நாமத்தால ரீகானா ரீகானா ஷீகாபா ரந்தரபால். ஓ நீ சுகமளிக்கும் தைலை போல் இறங்கட்டும் இறங்கட்டும். உச்சந்தனை உள்ளங்கால் வரை ஓ தீனமான ஹந்து நாந்தரபா. அப்பாவுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. லெப்ராகா ஃபரபலா தரஷி பரபரகா பரபலா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரத்துல தேவ மகிமை, தேவ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ரே பிராகா ஃபரபலா தரஷா பரகா பரபலா தரபரா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Rebraka farabala darashi baraka baraba. Hallelujah. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரெப்ராகா ஃபரபலா தரஷா பரகா பரபலா பரகா பரபா. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே
ஹalleluya 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 நன்றி அப்பா ஹalleluya 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 நன்றி இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ரே பிரகா கந்தரவா என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே மரித்து போன அந்த லாசருவை இயேசு தேடியே அன்று வந்தீரே உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது ஹalleluya ரிபனாதந்தரா என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஹalleluya கம்மி உயர்த்தி ஹalleluya ஹalleluya கீபோர்ட் அணைச்சிருங்க கொஞ்ச நேரம் உயிரோடு எழுந்த கர்த்தரை வல்லமை ஹalleluya இந்த இரவேளையில ஒவ்வொரு நிரப்பிடப்பா நிரப்பிடுந்த கப்பனே நீ உயிர்த்தெழுந்த வல்லமை நாள் ஒவ்வொரு பகுதிகளை போல் உயிர் பற்றி எழும்பட்டு கப்பனே மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின வல்லமை இந்த இரவுலப்பா மரித்து போன ஓடிய வாழ்க்கையில சூழ்நிலைகள் அப்பா இப்போது உயிர் பற்றி எழும்பட்டு சொல்லுங்க உயிர் பற்றி எழும்பட்டும் உணர்ந்து போன வாழ்க்கைகள் உணர்ந்து போன எலும்புகள் உணர்ந்து போன ஜீவியங்கள் உணர்ந்து போன உறுப்புகள் இப்பொழுது உயிர் பற்றி எழும்பட்டும் கிறிஸ்துவின் வீட்டின் வல்லமை இறங்கட்டும் சொல்லுங்க இயேசு நாமத்தாலே இயேசு நாமத்தாலே வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் உயிர் பற்றி எழும்பட்டும் எழும்பட்டும் ஜீவன் பிரவேசிக்கட்டும் ஜீவன் பிரவேசிக்கட்டும் நல்ல அப்படி ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபிக்க போறோம் தேவ மகிமை தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது நல்ல ஜீவனதி பாயட்டும் ரே பாரா காபாரா பாலா பாரிகா பாலா தாரா பாராஷா தாரா அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில ரே பாரா தாரா பாராஷா பாரா காபாலா பாரி பாலா தாரா காபா அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ரே பிரகா பாரா பாலா தாரா பாராஷி பாரா பாரா பாலா பாரி ஹalleluya ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ரே பிரகா பாரா பாலா தாரா பாராஷி பாரா காபாரா லே பிரகா பாரா பாலா தாரா பாராஷி பாரா பாரி காபாரே பிரபாலா தாரா பாராஷி ஹalleluya நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா பிரகா பாலா தாரா கோடி செல்வங்கள் என்னை சூழ்ந்து நின்ற உமக்கது ஈடாகுமோ சொல்லுமா ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ செல்வமே ஒப்பற்ற செல்வமே செல்வமே ஒப்பற்ற செல்வமே நல்லுணவு
நல்லுணவே நாளெல்லாம் உன் நினைவே ரிபலதரசம நல்லுணவே நாளெல்லாம் உன் நினைவே. நன்றிய பாங்க மகிமை இறங்கட்டு ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல ஜீவன் இறங்கட்டும் உச்சந்தர உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லா சோர்வின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள்லாம் எரியட்டும் 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 எரியட்டும். மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும் 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 எரியட்டும். இப்போதே கர்ப்பப்பையில ஜீவன் இறங்கட்டும் ஜீவன் இறங்கட்டும். புது ஜீவன் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. எல்லாம் மறுமாகட்டும். எந்தெந்த பகுதியில மரித்த நிலையில இருக்கிறதோ, டாக்டர்ஸ் மரித்து போனது என்று சொன்னார்களோ, இப்பொழுது உயிர் அடையட்டும். ஒவ்வொரு நரம்புகளும் உயிர் அடையட்டும். கண்கள்ல ஜீவன் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். புதுபலன் 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 புதுபலன். பொல்லாத ஆவியை எடுவன் கை ஓ ராகாபா எரிக்கிறவன் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எலும்புகள்ல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும். நரம்புகள்ல எரியட்டும். கிரியை செய்கிற கிரியைகள்லாம் எரியட்டும். ஓ ராபா ராகாபா ராபா லாதா ராஷாதா ராகாபா. ஓ ராபா தூக்கத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும் எரியட்டும். பொல்லாத மரண ஆவிகள்லாம் எரியட்டும் எரியட்டும். ஜீவனதி ஹல்லேலூயா. ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே. ஆமென். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. பாராகா பாரா பாலா தாரா ஷாதாரா. ஒவ்வொரு மேலும் உங்க மகிமை இறங்கட்டும். ராகா பாரா ஃப்ராபா லா தாரா ஷாபா ராகா. எல்லா வலுசற்பத்தின் கிரியைகளாம் எரியட்டும் 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 எரிஞ்சு போட்டோம். சரீரத்தில் இருக்கிற கொப்பளங்கள் எல்லாம் மாறி போட்டும். ஸ்கின்ல உள்ள எல்லா அலர்ஜி ப்ராப்ளம் மாறி போட்டும். மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்திற்காக ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம் டாடி. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நடக்க போற 5 எலெக்ஷனுக்கு 5 மாநில எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். மதவாதம் அழியட்டும் அழியட்டும் அழியட்டும். ஊழல் அழியட்டும் அப்பா. மதவாதம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நல்ல அரசு வருவதாக 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 வருவதாக. ஒவ்வொரு தொகுதியில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். தமிழ்நாட்டிலும் 234 தொகுதியில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எழுப்புற தடை செய்கிற பொல்லாத ஆவியெல்லாம் எரிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை எரிக்கிறேன் சொல்லுங்க. எழுப்புதல தடை செய்கிற பொல்லாத ஆவியெல்லாம் எரியட்டும் எரியட்டும். நன்றிய பாராகா பாரா பாலா தாராஷி. நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. நிரப்பி ஆசீர்வதிங்க நிரப்பி ஆசீர்வதிங்க நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாள்ல ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்களை நிரப்புங்க. உங்க ஆவினால் நிரப்புங்க. கேளுங்க அப்பா. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையினால் என்ன நிரப்புங்கப்பா. உயிர்த்தெழுந்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. அன்னைக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு கரையில ஏறி வரும்போது வானம் திறக்கப்பட்டது அப்பா. ஓ தேவாவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். இன்னைக்கு பிள்ளைகளை மூடுங்க. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அதிகமாகணும். என் துதி நேரம் அதிகமாகணும். கேளுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா.
எல்லாம் எலும்புகள் பலனடையும். கால் எலும்புகள் பலனடையட்டும். கால் எலும்புகள் இருக்கிற எல்லா பலவீனங்கள், முட்டு தேய்மானங்கள் மாறி போவதா. Touch, be healed in the name of Jesus. புதிய உறுப்புகள் உருவாகட்டும். புதிய கர்ப்பப்பைகள் உருவாகட்டும். மகிமை இறங்கட்டும். ரப்ராகா பரபரதா ரபராஷி பரபரபரபரபரபர. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரபரபரதரப. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை ஓடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுமா. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள், இந்த மாதத்துல பிறந்த நாள் மற்றும் திருநாள் கொண்டாடுறாங்க. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு ஜெபம் பண்றோம். அப்பா, இந்த நாள், இந்த மாதத்துல பிறந்த நாள் மற்றும் திருநாள் கொண்டாடுற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆவி நிறைவினால் நிரப்புங்க. அப்பா, நீர் எங்களுக்கு தந்த ஜிம்மி குட்டிக்காக இந்த மாதம் பிறந்த நாள் பிள்ளையா நிரப்புங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஜீவன் இறங்கட்டும், அழியாம இறங்கட்டும். முத்துக்குமாரன மேல இறங்கட்டும். ஜீவன் அழியாம இறங்கட்டும். இந்த மாதத்துல ஒவ்வொருவரும் மேல கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல ஆமென். ஜீவன் நதி பாயட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். புது பலன் அடையட்டும். புது பலன் அடையட்டும். ஜீவன் தந்தி ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை சொல்லுமா. ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. நீதியான வேலை நீர் பொருட்படுத்திக்கணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடும்போது காணிக்கையை பெட்டி நாங்கள் இருந்து காணிக்கை போடுங்க. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல
கிருபைக்கா நன்றி அப்பா. இப்போது காணிக்கை கொடுத்த விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. 100 மடங்கு பெருகின தகப்பனே அப்பா. அமுக்கி குலுக்கி சந்திலும்படி அப்பா நீங்கள் கொடுங்கள் கர்த்தர்களே. நிறைய ஆசிரியப்ப இந்த வார்த்தையின் தகப்பனே. களஞ்சங்கள் நிரம்பட்டப்பா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இன்னும் ஆசிரியங்க. நிச்சயமா ஆசிரியத்து பெருகவே பெருகப்பட எல்லாம் இல்லுகள் அப்பா வெளிச்சம் உண்டாகட்டும். இல்லில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை காட்டும். துக்கத்தை பிறகு சந்தோஷத்தை காட்டும். ஒடுங்கின துதின அபிஷேகம் உண்டாட்டு தகப்பனே அப்பா. கட்டப்பட்ட அனுபவங்கள் மாறி ஒரு விடுதலையோடு துதிக்க ஆராதிக்க அப்பா வாழ தகப்பனே. பிள்ளைங்களுக்கு கிருபை இறங்குடப்பா அப்பா. மீதியான எல்லாம் நீங்க பொறுப்படுங்க. இந்த செய்தி வேலை எங்களோடு பேசுங்க, கற்றுத்தாங்க, உணர்த்துங்க. இந்த வார்த்தையான உள்ளேசுங்க 100 மடங்கு வளன் கொடுக்க அப்பா. ஓடி உள்ளங்கள் இந்த வார்த்தை திரும்படப்பா. இந்த வார்த்தை பிட்டு தாங்க தகப்பனே. கண்கள் திறக்கணும் தகப்பனே. வார்த்தை நாங்க எங்களோட பேசுங்க, உணர்த்துங்க அப்பா. எங்களுக்கு தேய்ச்சுங்க தகப்பனே. வார்த்தை திடப்படுத்தட்டும், வார்த்தையை பலப்படுத்தும் தகப்பனே. வார்த்தை உருவாகட்டும். வார்த்தை நான் ஒவ்வொரு வாழ்க்கையும் உயிர் அடையிடுதேன் அப்பா. இந்த வார்த்தை வெறுமையாய் போகாதவரே நீர் அனுப்பின காரியங்கள் வாய்ப்பு செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. மீதான வேலைகளும் நீர் பொறுப்படுங்க, வழிநட்டுங்க பாருங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உயிர் தெழுந்த தினத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல விடுதலை நேர கூட்டம் நடைபெறும். தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள். அனைவரும் அழைத்து வாங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த கூட்டத்திற்காக பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. இந்த கூட்டத்தை நாம் இணைந்து செய்கிறோம். ஹல்லேலூயா. இணைந்து ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த சேர் எடுத்து போடுற பிள்ளை தம்பிக்கு கர்த்தர் அதுக்கான பலனை கொடுப்பார். உணவு கொடுக்கறவங்க சைமன், மைக் செட்டு, இந்த சேர்லாம் கொடுக்கறவங்க, இந்த லைட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ற அந்த அண்ணன், அவங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கு. ஜெபம் சொன்னாங்க. நீ பேத்தி பிறந்திருக்கு, அவங்க கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நம்ம நல்ல நாட்கள் வீடுகளில் ஊழியத்தில் ஏதாவது நீங்கள் இந்த கூட்டத்துக்காக செய்ய நினைச்சீங்கன்னா, ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை சாப்பாடில் நீங்கள் யாராவது பங்கு நானும் இணைஞ்சுக்கிடுறேன்னு நினைச்சீங்கன்னா சைமன் தொடர்பு கொள்ளலாம். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமென், ஆமென். வாசிக்கலாம். ரோமர் 4:25. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான் ஆகும்படிக்கு எழுப்பப்பட்டு இருக்கிறார். அந்த ஈஸ்டர் நாளை நம்ம என்ன நாளை கொண்டாடுறோம்? அவர் எழுப்பப்பட்ட நாள், அவர் உயிர் தெழுந்த நாள். ஆமென். அவர் உயிர் தெழுந்தல் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற சில நன்மைகளை இந்த நாள்ல நாம தியானிக்க போறோம். முதலாவது, அவர் உயிரோடு எழும்பும் போதே நம்ம எப்படி எழும்பிட்டோம்? நீதிமான். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் நீதிமான். ஆமென். அவருடைய இரத்தத்தால் நான் யாரு? நீதிமான். அவர் என்ன நீதிமானா மாற்றிட்டார். அவர் உயிரோடு எழும்பும் போதே என்ன எப்படி எழுப்பிட்டாரு? நீதிமானா மாற்றிட்டார். ஹல்லேலூயா. நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக பிதா குமாரனை எழுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவரை ஹல்லேலூயா நிமித்தம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். நம்மை நீதிமான் ஆக்க, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, அழிவில்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால நான் இப்ப நீதிமான். ஆமென். என்னுடைய நீதினால கிடையாது, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அதனால நான் நீதிமான் இல்ல. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் இழந்ததுனால நான் நீதிமான் ஆயிட்டேன். சொல்லுங்க. நீதிமான்கள் எல்லாரும் நல்ல சத்தமா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் நீதிமான் ஆயிட்டோம்னா வேதத்துல பாத்தீங்கன்னா நீதிமானுக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. நமக்கு தெரியும் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல வளருவான். சொல்லுங்க. நான் பனையை போல செழிப்பேன், நான் வளருவேன். ஆமே. ஆவிக்குரிய ஜீவியம் வளரும், என் பொருளாதாரம் வளரும், என் வாழ்க்கை அப்படியே இருக்காது. ஹல்லேலூயா.
நாளுக்கு நாள் நான் என்ன பண்ணுவேன்? வளருவேன். ஆமே. நாளுக்கு நாள் நான் பெருகுவேன். வேதம் சொல்லுகிறது, நீ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். சொல்லுங்க, இப்போது இருக்கிற பார்க்கல நாங்கள் பல மடங்கு பெருகுவோம். ஆமே. நான் யாரு? நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டுல என்ன இருக்கு? அதிக பொக்கிஷம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல என்னெல்லாம் இல்லையோ சொல்லுங்க, நான் நீதிமான். என் வீட்டுல அடுத்தவன் வீட்டுல விட இருக்கிறத பார்க்கிலும் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. அவன் வீட்டுல ஒரு ரூம்ல ஏசி இருந்தா என் வீட்டுல எல்லா ரூம்லயும் இருக்கும். ஹல்லேலூயா. அவன் வீட்டுல அவ்வளவு ரூபா கார் இருந்தா எனக்கு அதை விட. ஆமே. நான் நீதிமான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருந்த அடுப்புல போடுற காட்டு புல்லுக்கே தேவன் அவ்வளவா கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, அவர் ரத்தம் சிந்தி நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நமக்கு செய்வது அதிக நிச்சயம். ஆமென். அவர் நம்மை பெருக பண்ணுவார். நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன இருக்கு? ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கான்? தங்கி இருக்கு. சொல்லுங்க, என் தலையில ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. ஹல்லேலூயா. டெய்லி சொல்லுங்க. இதோ இன்னைக்கு சொன்னது மட்டும் இல்ல, உங்க ஜெப நேரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. என் பிள்ளை தலையில கைய வச்சு சொல்லுங்க, என் பிள்ளைங்க தலையில ஆசீர்வாதம் என்ன இருக்கு? தங்கி இருக்கேன். உங்க பிள்ளைங்களை ஒரு நாளும் அது அப்படி நீ இப்படி இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லது மட்டும்தான் நம்ம எல்லையில நடக்கும். ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து அவனை விடுவிப்பார். நான் நீதிமான், இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவேன். சொல்லுங்க, நீங்க இப்ப எல்லாவது பிரச்சனையில இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பேசுங்க. ஒருவேளை இந்த பலவீனத்துல இருக்கலாம், ஒருவேளை கடன்ல இருக்கலாம், ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்லுங்க, நான் நீதிமான், இதுல இருந்து வெளியே வருவேன். கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென். நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்றாராம்? கேட்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? நான் நீதிமான், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை அவர் தள்ளவே மாட்டார். ஏன்னா நான் பிள்ளை. மனசுல நம்ம நான் ஒரு பாவி அந்த எண்ணத்தோட வந்தவன்னு வச்சுக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். நம்ம பாவத்திற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்மை நீதிமான் ஆக்க அவர் எந்திரிச்சிட்டார். ஹல்லேலூயா. என் அப்பா உயிரோடு இருக்கிறார். என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். என்னை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். இனி நான் பாவி அல்ல. ஹல்லேலூயா. நான் நீதிமான். அந்த உணர்வோடு ஜெபிச்சா ஜெபத்திற்கு பதில் வரும். ஆமென். நீங்க என்னென்ன காரியத்திற்காக கர்த்தரிடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அறிக்கைப்படுங்க. நான் நீதிமான். வசனத்துல எத்தனையோ இருக்கு, நீதிமொழிகள்ல இன்னும் சங்கீதத்துல எத்தனையோ வார்த்தை இருக்கு. நீதிமான், நீதிமான், நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆமென். நீங்க இக்கட்டில இருந்து வெளியே வருவீங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உங்களை தூசித்த சத்ரு நீங்க இருந்த அதே பிரச்சனையில அவன் வந்துருவான். ஹல்லேலூயா. அன்னைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு மொர்தெக்காய்க்காக ஆமான் ஒரு 50 முழத்துல என்ன பண்றான்? தூக்கு மரம் செய்யறான். ஆனா கர்த்தர் அவனை விடுவித்தார். அந்த இக்கட்ல இருந்து விடுவித்தார். ஆனா அந்த தூக்கு மரத்துல அவனை தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஏன்னா நாம் யாரு? நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீங்க சொல்லுங்க, நாங்கள் பூமியை சுதந்தரிப்போம். நாங்கள் பூமியை சுதந்தரிப்போம். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. நான் பார்க்கலன்னு தாவீது சொல்றான். சொல்லுங்க, என் பிள்ளைங்க ஒரு நாள் அப்பதுக்கு அலைந்து திரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா என் சந்ததியின் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்கள் சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நான் நீதிமான். ஹல்லேலூயா. நான் பிள்ளை. நான் பெருகிட்டே இருப்பேன். நான் என்ன செய்வேன்? அவரை துதிச்சிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். நம்ம என்ன செய்யணும்?
துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நீதிமானுடைய வீட்டுல என்ன இருக்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அங்க துதி சத்தம் தான். நீதிமான் வீட்டுல என்ன இருக்கும்? துதி சத்தம் தான் இருக்கும். நீதிமான் என்ன பண்ணுவானா? அவன் இறங்கி கடன் கொடுப்பான். ஆமே. நீதிமான் எவ்வளவு நல்லவன். ஆமே. நீதிமான் என்ற ஒரு வார்த்தை யோசேப்பை குறித்து சொல்லுது. அந்த யோசேப்பு நீதிமானா இருந்தபடியால் அவன் மரியாதை குறித்து அந்த தவறான உலகம் பேசுது. ஆனா அவன் அதை என்ன பண்ணிட்டான்? அதை வெளியே சொல்லல. ஹல்லேலூயா. அவன் நீதிமானா இருந்து அவரை ஆனா என்ன செஞ்சான்? ரகசியமா தான் தள்ளிவிட நினைச்சான். யார்கிட்டையும் சொல்லி கேவலப்படுத்த நினைக்கல. இன்னைக்கு பாருங்க, இன்டர்நெட்ல உட்கார்ந்து, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல உட்கார்ந்து அடுத்த ஊழியக்காரனை பேசுறான். இவெல்லாம் யாரு? நீதிமான்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமே. ஆமே. நீதிமானுடைய சுபாவங்கள் ஆமே இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. அவர் எழும்பும் போதே நாம் நீதிமானாய் மாறிட்டோம். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:4. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் உயிரோடு எழுந்த நாள இன்னைக்கு கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன? மறுபிறப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை காணப்பட்டான். ஆமென். இப்ப நம்ம எல்லாம் யாரு? மறுபடி பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான் மறுபடி பிறந்து இருக்கிறேன். எதனால நான் மறுபடி பிறந்த அந்த கிருபையை பெற்றிருக்கேன்? அவர் எழுந்ததினால். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். அது உண்மை. ஆமென். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் எப்படி பிறந்திருக்கிறேன் அந்த அறிவு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல. அதனாலதான் இன்னைக்கு தோல்வி. ஹல்லேலூயா. அதுல வசனம் போட்டிருக்கு, 3 காரியம் போட்டிருக்கு. எப்படி நம்ம எழுந்திருக்கிறோம் சொல்லுங்க, அதை வாசிக்கலாம். அழியாததும் மாசற்றதும் வாடாததும் அழியாததும் மாசற்றதும் வாடாத. நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? எப்படி எழுந்து இருக்கிறோம்? அழியாதவர்களாக. ஹல்லேலூயா. நம்ம மறுபடி பிறந்துட்டோம்னா நமக்கு அழிவு கிடையாது. ஆமென். 2வது மாசற்றவர்கள். ஆமென். அவர் நம்ம அவரை போல எழுப்பிட்டார். ஆமென். நம்ம மரிக்கும் போது ஆமென் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? பழைய ஆதாமா இருந்தோம். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம பழைய மனுஷனை ஆமென் சிலுவையில அரைஞ்சி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது பழைய மனுஷனை தண்ணியில அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வரும்போதே நம்ம எப்படி வந்துட்டோம்? புதிய மனுஷனா எப்படி வந்துட்டோம்? அழிவில்லாததாய். ஹல்லேலூயா. அழிவுள்ள இது அழியாமை என்ன பண்ணும்? தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவான இது சாகாமையை தரித்து கொள்ளும். அப்படி தரித்து நம்ம எந்திரிச்சிருக்கிறோம். ஆமென். இப்ப நம்ம மறுபடி பிறக்கும் போதே அழிவில்லாதவர்களாக, வாடாதவர்களாக, மாசற்றவர்களாக நம்ம எழும்பிட்டோம். நாம இப்போ நீதிமானா எழும்பிட்டோம், மாசற்றவர்களா எழும்பிட்டோம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. உலகம் ஒருவேளை நம்மளை பாவின்னு சொல்லலாம், ஆனா வேதம் என்ன சொல்லுது? நாம் மாசற்றவர்கள். ஆமென். நாம் மாசற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். வெள்ளினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படல, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் மாசற்றவர்கள், நாம் அழிவில்லாதவர்கள். ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, மண்ணானவன் எப்படி இருக்கிறானோ மண்ணானவர்களும் அப்படியே இருக்கிறான். ஆதாம பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணில இருந்து வந்த மண்ணுக்கே திரும்ப. அது யாரு? ஆதாம். ஆதாமுக்கு சந்ததியில வந்தவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? மண்ணில இருந்து வந்தவங்க மண்ணிலே திரும்ப. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? வானவருடைய சாயலை அணிந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, வானத்துக்குரியவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ
அவர்கள் வானத்துக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுங்க. வானவரை போல இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இருக்கிறோம். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. அவர் இருக்கு, வசனத்தை தான் சொல்றோம், வேற எதையும் சொல்லல. ஹல்லேலூயா. இந்த வசனம் நீங்க எடுத்து பாருங்க, எங்க இருக்கு? ஹல்லேலூயா, யாக்கோபுல இருக்கு. அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். ஆமீன். இத சொல்லுங்க. நம்ம இப்ப கிறிஸ்துவ போல இருக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆமீன். ஆதாம் பாவம் செய்த போது ஆதாம் மூலமா இந்த முழு உலகத்துக்கு என்ன வந்துட்டு? மரணம் வந்துட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்த போது நமக்குள்ள என்ன வந்துட்டு? ஜீவன் வந்துட்டு, அழியாமை வந்துட்டு. ஆமேன். வேதம் சொல்லுகிறது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கிட்டார். இப்போ நம்ம யார்? அழிவில்லாதவர்கள். சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. வார்த்தையினால் ஆமேன் பேசுங்க. நான் அழிவில்லாதவர். ஆமேன். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி மரணம் இல்லாதவராய் எந்திரிச்சாரோ, ஆமேன். கடவுளுக்கு மரணம் கிடையாது. ஆனா அவர் இந்த பூமியில வந்து எதற்காக மரித்தார்னா, நமக்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, அழிவில்லாதவர்களாய் நம்மை மாற்றுவதற்காக. ஆமேன். வாடாதவர்களாய் மாற்றுவதற்காக. ஒரு பூ இருக்கு, அது என்ன ஆகும்னா, காலையில நல்ல அழகா மலர்ந்திருக்கும், மாலையில பார்த்தா என்ன ஆயிரும்? வாடி போயிரும். அதுதான் பழைய மனுஷனுக்கு அடையாளம். ஆமேன். ஆதாம்குள்ள பிறந்தவங்களுக்கு அதான் நிலைமை. காலையில நல்லா இருப்பாங்க, நேரம் ஆக ஆக வெயில் பட பட என்ன ஆகும்? அது சுருங்கி அப்படியே கரைஞ்சி ஒன்னெல்லாம் போயிரும். அதே போலதான் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவனுக்குள்ள என்ன வந்துட்டு? மரணம் வந்துட்டு. அந்த மரணம் உடனே அவனை கொண்டு போகல, அப்படியே அவனை பாதிச்சு அவனை முதுமையை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, வியாதியை கொண்டு வந்து, எத்தனை வருஷம்? 900 எவ்வளவு வருஷம் இருந்துதான் அவன் இறந்தான். அப்படியே மனுஷனுக்கு நாட்கள் குறைஞ்சு என்ன ஆயிட்டு? இப்போ அப்புறம் வேதத்துல சொல்லுது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் என்னது 80. அப்படி நிலைமைக்கு போயிட்டு. ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் மரிச்சு அந்த முதலாம் ஆதாம் செய்த பாவத்தை, ஆமீன், வந்த அந்த வியாதிய சாபத்தை, மரணத்தை இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு அவர் சரீரத்திலே சுமந்து மரித்து அவர் உயிர் தெழுந்த போதே, ஹல்லேலூயா, அவர் உயிர் தெழுந்து இன்னைக்கு அந்த நித்திய ஜீவனை அழியாமையை நமக்குள்ள வச்சிட்டார். இப்ப நம்ம மறுபடி பிறக்கும் போது வேதம் சொல்லுகிறது நாம எப்படி பிறந்திருக்கோம்? அவர்கள் மனுஷருடைய சித்தத்தின்படி, புருஷனுடைய சித்தத்தின்படி பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். சொல்லுங்க, நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வித்து எங்க இருக்கு? எங்களுக்குள்ள தரித்து இருக்கிறது. நமக்குள்ள என்ன வித்து இருக்கு? ஆதாமுடைய டிஎன்ஏ இல்ல, இப்ப யாருடைய டிஎன்ஏ இருக்கு? தேவனுடைய டிஎன்ஏ, தேவனுடைய ஜீன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே ஜீன் தான் நமக்குள்ள இருக்கு. அவரை போலதான் இருக்கும். அவருக்குள்ள பிதாவுடைய ஜீன் இருக்கு, பிதாவுடைய டிஎன்ஏ இருக்கு, வித்து இருக்கு. இன்னைக்கு அதே வித்து தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. நாம் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருக்கிறோம். எப்போ எழுந்திருக்கிறோம்? அவர் உயிர் தெழுந்ததினாலே. ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த நாள்ல நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் அழிவில்லாதவர்கள், நாம் வாடாதவர்கள், நாம் மாசற்றவர்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 6:9 வாசிக்கலாம் வேகமா. ரோமர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் மரித்தது, அவர் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராகவும் எண்ணிக்கொள்ளுங்க. நம்ம என்னெல்லாம் எப்படி இருக்கணும்? நாம் பாவத்துக்கு மரிச்சு நீதி தேவனுக்கென்று
நான் பிழைச்சிட்டேன். ஹalleluya. கிறிஸ்து எப்படி மரிச்சாரோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்துல போட்டிருக்கு, ஓசியா நினைக்கிறேன், நாம் என்ன பண்ணோமா, மரிச்சு 3ஆம் நாள்ல எழுந்தோன்னு போட்டிருக்கு. அங்க எழுந்தது யாரு? மரிச்சது யாரு? இயேசு. யார் அடக்கம் பண்ணாங்க? கிறிஸ்துவ. யார் உயிர் தெழுந்தா? இயேசு. அவர் மரிக்கும் போதே நம்ம மரிச்சிட்டோம். சொல்லுங்க ஹalleluya. அவர் அடக்கம் பண்ணும் போதே நம்மள அடக்கம் பண்ணியாச்சு. அவர் எழும்பும் போதே நம்ம எழும்பிட்டோம். ஆமென். அதுதான் நம்ம எண்ணமா இருக்கணுமா? நம்ம என்னெல்லாம் எப்படி இருக்கணும்? ஏதோ வாழ்றோம், பிள்ளைய பெத்தோம், பேர பிள்ளைகளை பெத்தோம், செத்தோன்னு கிடையாது. ஹalleluya. தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். அதுக்கு முந்தின அந்த வசனம் ஸ்டார்டிங்ல நம்ம வாசிச்சோம். ஆமென். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வது இல்லை. ஆமென். அப்படிதான் நாம் பிழைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நாம் மரிச்சிட்டோம், நம்ம உயிர்த்தெழுந்துட்டோம். இனி மரணம் என்னை ஆண்டு கொள்வது இல்லை. சொல்லுங்க, நான் இனி மரிப்பது இல்லை. வாயை திறந்து பேசுங்க. பேசினாதான் ஜீவன் உண்டாகும். ஆமென். வாயை திறந்து பேசுங்க. மரித்த கிறிஸ்து எப்படி இனி மரிப்பதில்லை. அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டார். இனி அவர் மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அப்படியே நான் பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஹalleluya. அதுதான் நம்ம என்னமா இருக்கணும். ஆமென். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. நாம் மரிச்சிட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டு எந்திரிச்சிட்டோம். தண்ணியில இருந்து வெளியே வரும்போதே நாம் எப்படி வந்துட்டோம்? மறு ஜென்மம் எடுத்துட்டோம். அந்த வசனத்துல அந்த பேதுருல பார்த்துட்டோம், மறு ஜென்மம். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லுகிறது, மறு ஜென்ம முழுக்கு. ஆமென். ஒரு புதிய ஜென்மமே நம்ம எடுத்து வந்துட்டோம். ஆமென். இந்த ஜென்மத்துல நமக்கு என்னது? மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, அழிவு கிடையாது. நம்ம வாடி போக மாட்டோம், நம்ம சரீரம் வாடி போகாது. ஆமென். நாம் மரிக்க மாட்டோம். நாம் யாரு? ஆமென். அந்த வசனத்துல போட்டிருக்கு, வாடாதவர்களாக, மாசற்றவர்கள். ஆமென். நாம மாசற்றவர்கள். அந்த நினைவு உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? பரிசுத்தமா இருப்போம். ஆமென். நம்ம பாவின்னு என்ன நினைப்போம்? பிசாசு சொல்லும், நீ பாவி தானே, அப்படி அந்த பாவத்தை செய்யும். அதே இது நாங்கள் மாசற்றவர்கள், நாம் பரிசுத்தவான்கள் நம்ம சொல்லிட்டே இருங்க, நமக்குள்ளே அந்த எண்ணம் வந்துடும். ஆமென். நாம் பரிசுத்தவான், இதெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது, ஓடிப்போம். ஹalleluya. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் பரிசுத்தவான். அந்த உணர்வு வந்துடணும். பாவின்னா நான் பாவி தானே, சரி இதை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவோம், அப்படிதான் மைண்ட் வந்துடும். ஆனா நம்ம பரிசுத்தவான். அப்படிதான் கர்த்தர் அவரை போல நம்ம எழுப்பிட்டார். மறுஜென்ம முழுக்கு. ஆமென். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க சொல்லுங்க, வாயை திறந்து, நான் அழிவில்லாம எந்திரிச்சிட்டேன். ஆமென். நான் வாடாம எந்திரிச்சிட்டேன், நான் மாசற்றவளா எந்திரிச்சிட்டேன். ஆமென். அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னெல்லாம் அப்படிதான் இருக்கணும். நான் என் ஜெப வேளையில பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமென். நாங்கள் மரிப்பது இல்லை. ஆமென். மரணம் எங்களை ஆண்டு கொள்வது இல்லை. ஹalleluya. அதை சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இருக்கிறோம். அழிவில்லாத வித்தினால் நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம டிஎன்ஏல மரணம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய மரண நாட்கள் எதுல இருக்குன்னா அவன் டிஎன்ஏல, ஜீசஸ் உடைய டிஎன்ஏல என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அந்த டிஎன்ஏ, அந்த வித்துல இருந்து நம்ம பிறந்துட்டோம். ஆமென். ஆதாமுடைய வித்துல வந்தவன்லாம் மரிச்சிட்டான். ஆனா கிறிஸ்துவின் வித்துல இருந்து வந்தவங்களுக்கு மரணம் கிடையாது. இதை இயேசப்பா புதிய ஏற்பாடு ஃபுல்லா நித்திய ஜீவனை தான் பேசுறார். நித்திய ஜீவன் என்றால் தேவரகமான வாழ்க்கை, மரணமில்லாத வாழ்க்கை. ஆமென். அவர் பிராமிஸ் பண்ணதே என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அவர் எப்படி இந்த பூமியில வந்தாரு, நமக்காக மரிச்சாரு. ரெண்டாவது, அவர் மரிக்கவே இல்லை. வேதம் சொல்லுது, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. அவர் மரிச்சு போனாரா? இல்ல. ஒரு மேகம் அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. ஒரு மேகம் வந்து அவரை கொண்டு போயிட்டு. அப்படிதான் நம்ம ஓட்டம் இருக்கும். ஆமென். ஒன்று அவர் வருகையில போவோம், இல்ல ஓட்டத்தை முடிச்சு ரொம்ப வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்ச உடனே அவர் நமக்காக மேகத்தை ரதமாக என்ன பண்ணுவாரு? அனுப்பி, மகனே வா, மகளே வா, உன் இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பார். ஆமென். நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய்
உலகத்தில் அன்பு கொண்ட நாம் கெட்டு போறது அவருடைய சித்தம் அல்ல. நம்முடைய சரீரம் கெட்டு போறது அவர் சித்தம் அல்ல. அதற்காக அந்த பூமிக்கு அவர் வரல. ஆமென். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் அத என்ன பண்ணுது? ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்துல ஃபுல்லா அவர் எழுதி கொடுத்துட்டார். ஜீவன் ஜீவன் அழியாமை அதை எழுதி கொடுத்துட்டு. ஆனா இன்னைக்கு சொல்லல. அன்னைக்கு ஏசப்பா இதை தான் சொன்னார். பூமியில வாழ்ந்த நாட்கள்ல சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஒரு நாள் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லைன்னு அவர் சொன்னார். அதுக்கு அந்த கூட்டம்லாம் என்ன சொன்னாங்க? ஆபிரகாம் மரிச்சாரு, ஈசாக்கு மரிச்சாரு. ஆனா இவன் எப்படி சொல்லலாம்? ஏன் மாம்சத்தை புசிச்சு என் ரத்தத்தை பானம் பண்றவன் எப்படி அவன் மரிக்க மாட்டான்னு சொல்லலான்னு சொல்லி அவரை கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு மரணம் இல்லை, மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு இருக்கிறது. நாம் அழிவில்லாத வித்தினால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் சொன்னா உலகம் என்ன சொல்லுது? இவன் வேற ஏதோ டாக்டரின் பேசுறான், இவன் கள்ள சத்தியம் பேசுறான். ஆனா அப்படிதான் இன்னைக்கு உலகம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆனா நம்ம வார்த்தை என்ன சொல்லுது? நாம் அழிவில்லாதவர்களா எழுந்திருக்கிறோம். ஆமே. வசனத்துல தான் போட்டிருக்கு. நான் என்னைக்குமே என் பிரசங்கத்துல வெளியே இருந்து எதையுமே சொல்றது இல்லை. ஃபுல்லா வார்த்தை தான். புதிய ஏற்பாடு ஃபுல்லா ஜீவனால நிறைஞ்சிருக்கு. புதிய ஏற்பாடு ஃபுல்லா நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்க்கை, அதை தான் சொல்லுது. பழைய ஏற்பாடு மரணம் என்ற பிரமாணம். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாடு என்ன பிரமாணம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளை உண்டான நித்திய ஜீவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம். பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிற அந்த பிரமாணத்திலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? விடுதலை ஆயிட்டோம். மரணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். நம்ம ஜீவனை பேசணும். அடுத்த வசனம் வேகமா வாசிக்கலாம். நேரம். ரோமர் 10:9. ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். நீதி உண்டாக. அடுத்த வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே என்ன பண்ணப்படும்? அறிக்கை பண்ணப்படும். வாயை திறந்து பேசணும். ஜீவன் அழியாம இன்னைக்கு எங்க இருக்கு? நம்ம வாயில ஆண்டவர் வச்சுட்டார். ஹல்லேலூயா. ஜீவனையும் அழியாமையும் அவர் நம்ம வாயில வச்சுட்டாரு. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கப்படும். நம்ம இருதயத்துல விசுவாசிக்கும் போதே அது நீதியா மாறிடும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாயை திறந்து பேசும்போதே ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. வார்த்தை எடுத்து நம்ம பேசணும். ஒவ்வொரு நாளும் பேசணும். ஆமென். நான் அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் வாடாதவனாய் எழுந்திருக்கிறேன். ஆமென். நான் அழிவில்லாதவனாய் எழுந்திருக்கிறேன். நாங்கள் மாசற்றவர்களாய் எழுந்திருக்கிறோம். அதெல்லாம் பேசுங்க. வார்த்தையை பேசுங்க. அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் செல்லம் எழுந்தது எனக்காக, எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஆமே. அதற்காக தான் கடவுள் இந்த பூமிக்கு மனுவுரு எடுத்து இறங்கி வந்தார். ஆமே. பாவ மாம்ச சாயலாக, பாவத்தை போக்கும் பலியாக கடவுள் இந்த பூமிக்கு ஏன் இறங்கி வந்தார்? நம்மை அவரை போல மாற்றுவதற்காக, நம்மை அவரை போல மாற்றுவதற்காக, நம்மை போல அவர் இறங்கி வந்தார். ஒரு 6 அடி மனுஷனா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? அவரை போல மாற்றணும். ஹல்லேலூயா. ஆமே. என்னையும் உம்மை போல மாற்றும் மானேசத்தை அந்த தெரிஞ்சவங்க பாடலாம். ஹல்லேலூயா. எப்படியேனும் சித்தம் செய் தத்தம் செய்தேன் என்றாரே, பாரீர்கெத்செமனே பூங்காவில் என்னே சரையே, பாவியனக்கா வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. என்னையும் உம்மை போல மாற்றும் உம்மானேசத்தா.
ஹல்லேலூயா. அவருடைய நேசம், அவருடைய தியாகம் இன்னைக்கு அவரை போல மாத்தி இருக்கு. ஆமென். எனவே என்ன செய்யுங்க, வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. அவர் உயிர்த்தெழுந்த நாள் நாம என்ன ஆயிட்டோம்? நீதிமானா மாறிட்டோம். வசனத்தை எடுத்து நீதிமானுக்கு என்னென்ன வார்த்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும்? பேசணும். நம்ம நினைவெல்லாம் எப்படி இருக்கும்? நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவரை போல எந்திரிச்சிட்டேன். ஆமென், ஆமென். அவரை போல அழிவில்லாம வாடாம மாசற்றவனா நம்ம எந்திரிச்சிட்டேன். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:10-11. ரோமர் 8:10-11. மேலும் கிறிஸ்து ஆமென். வாசிக்கலாம். ஆமென். நம்ம இயேசுபாட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, முதலாவது நம்ம ஆவி என்ன ஆகுது? உயிர் அடைஞ்சிருது. ஹல்லேலூயா. பாவத்து நிமித்தம் மரித்தது. அது மரிச்ச நிலைமையில தான் முதல்ல இருக்கு. நீதி நிமித்தம் ஜீவன முதல்ல ஆவி உயிர் அடைஞ்சிருது. ஆமென். இயேசுபாட்ட வரும்போதே என்ன ஆயிருது? ஆவி உயிர் அடைஞ்சிருது. அடுத்தது அபிஷேகத்தை நம்ம பெறும்போது, ஆவியில அபிஷேகத்தை பெற்று ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆயிருது? நம்ம சரீரமும் உயிர் அடைந்திருது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தார். சாவுக்கு எதிரான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல், நாம் மரணத்தில் சாயலில் இணைக்கப்பட்டது உண்மையானால் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. நம்ம ஆவியில ஜெபிக்க 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 அந்த உயிர்த்தெழுதலின் சாயலாக நம்ம மாறிடுவோம். ஆமென். நாளுக்கு நாள் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுமாயிட்டே இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரம் அவரை போல மாறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அபிஷேகம். ஆமென். ஆவி நிறைவு பெறணும். பெற்றா போதாது, ஆண்டோடைய சமூகத்துல விருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆவியில நிறைஞ்சு ஆண்டோடைய பிரசன்னத்திலே இருக்கணும். ஆமென். ஆண்டோடைய பிரசன்னத்திலே இருக்கணும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டோடைய பிரசன்னம் நம்ம எப்படி மாத்துது? அவரை போல மாத்துது. ஆமென். அவரை போல அழகா மாத்துது. அவர் எப்படிப்பட்டவர்? 1000-10,000களில் சிறந்தவர், அழகில் சிறந்தவர். ஆமென். அவரை போல இளமையா மாற்றுது. அவர் எப்போ எப்படி இருக்கிறார்? இளமையா இருக்கிறார், ஆரோக்கியமா இருக்கிறார். அவர் சரீரத்துல ஜீவன் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது அவருடைய சரீரத்திலே ஜீவன், அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஜீவன் இருக்கு. அவருக்குள்ள மரணமே கிடையாது. அவருக்குள்ள இருளே கிடையாது. கம்ப்ளீட்டா என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு, ஜீவன் இருக்கு. அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார்னா நம்ம சரீரம் உயிர் அடையும். சொல்லுங்க, என் சரீரம் உயிர் அடையும். ஹல்லேலூயா. மரித்து போயிருக்கிற உங்க பிசினஸ் உயிர் அடையும். கற்பப்பை என்ன உயிர் அடையும். ஆமென். வேதம் சொல்லுகிறது சாராள் உடைய கற்பம் செத்தது என்று எண்ணப்பட்டாள். அதை எண்ணாதிருந்தாள். ஆமென். உலகம் என்ன சொல்லுச்சு? கற்பம் செத்த நிலைமையில. ஆனா அவ என்ன பண்ண? அதை நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. என் கற்பம் உயிரடையும். ஆமென். உயிர் தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். உயிர் தெழுந்த தேவன் இப்ப எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எந்திரிச்சு நிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆவியில நிறைஞ்சு உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. 2-4 போடுங்க. வல்லமை வேண்டுமே,
நல்ல ஆவியில நிறைஞ்சு இன்னைக்கு அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஆமே. ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைங்க, அபிஷேகம் பெறாதவங்க இன்னைக்கு கேளுங்க அப்பாட்ட. கொஞ்சம் இந்த கீபோர்ட்ல பேஸ குறைக்கலாமா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பாதிதான் இருக்கு. வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க ஆவிய அனுப்பு. இதுல வேற பீட் போடுங்க, கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிருங்க. செய்யுங்க உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. கொஞ்சம் வீட்டை கூட்டுங்க, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. அப்பா, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேணும், கேளுங்க. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? உயிரடைய இந்த வல்லமை, ஆமீன். அழிவில்லாத அந்த அபிஷேகம் யாருக்கு வேணும்? கேளுங்க. உயிரடைய வேண்டுமே, ஆமீன். உயிரடைய எஃப் கார்டு படிங்க. ரிபாலா தாரா ஷபா எஃப் வேண்டுமே, ரிபாலா தாரா உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடுமே, கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடுமே, இரவுகள் எல்லாம் ஜெப வேளையா உயிரடைய வேண்டுமே. கேளுங்க, இரவுலாம் ஜெப வேளையா மாறணும் அப்பா. என்ன அக்னியா மாத்துங்கப்பா. துதி வேளையா மாறட்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையட்டும். என் ஜெப வேளை உயிரடையட்டும் அப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்புங்க. இந்த ஜெபம் போதாது டாடி, இந்த அபிஷேகம் போதாது, இந்த லெவல் போதாதுப்பா. இந்த ஆழத்துக்குள்ள, இந்த ஆழத்துக்குள்ள உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. நல்ல கரங்களை கட்டி ஆவியில நிறைஞ்சு உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க.
வல்லமையினால் நிரப்புங்க. எல்லா கட்டுகள் உடையட்டும். எல்லா பார்வோனின் கட்டுகள் உடையட்டும். பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மரண கட்டுகள் உடையட்டும். கனவீனம் என்ற கட்டுகள் உடையட்டும். ஃபயர் நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஜீவநதி பாயட்டும். இங்க ஜெபிக்கும் போது ஒவ்வொரு வீடுகள்ல ஜீவநதி பாயட்டும். எந்த வீடுகள்ல வேதனை அனுபவிக்கிறாரோ அந்த வீட்டுல கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்கட்டும். ஜெபம் அப்பா, என் வீட்டை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆசீர்வதிங்க. யாபேஸ் ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு எல்லை ஆசீர்வதிங்க. வீடுகளுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா ஆவிகள், தருத்திரத்தின் ஆவிகள், மரண ஆவிகள் ஓ எரியட்டும். மாதிரி ஆவிகள் எரியட்டும். மனுஷிக பொறாமை ஆவிகள் எரியட்டும். கண்கண் ஆவிகள் எரியட்டும். பொருளாதாரத்திற்கு தடைகள் உடையட்டும். பெருக்கத்தன் அபிஷேகத்தை நிரப்புங்க. ஜீவநதி பாயட்டும். குடல் பகுதியில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடையட்டும். பலவீனம் மாறட்டும். புதிய குடல் உண்டாகட்டும். ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ற பொல்லாத ஆவியெல்லாம் எரியட்டும். புது ஹார்ட் உண்டாகட்டும். புது லிவர் உண்டாகட்டும். எல்லாம் கிறிஸ்துவின் உறுப்புகளாய் மாறட்டும். ஒருவரை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற அப்பா, உதவி செய்கிற, உணவு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆட்களை கூட்டிட்டு வர்ற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். எந்த விதத்திலேயாவது இந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்களை அப்பா கோடா கொடிய பெருக பண்ணுங்கப்பா. இப்போது இருப்பை பார்க்கிறோம், பல மடங்கு பெருகட்டும். ஒவ்வொரு சரீரத்துல ஜீவன் அழியாம இறங்கட்டும். 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 எல்லா மரண கட்டுகள் உடையட்டும். பலவீனங்கள் மாறட்டும். புதிய உறுப்புகள் உருவாகட்டும். புதிய ஹார்ட் உண்டாகட்டும். ஹார்ட்ல இருக்கிற எல்லா பிளாக் அடைப்புகள் மாறி போட்டும். எரியட்டும். எரியட்டும். லிவர்ல இருக்கிற எல்லா பிரச்சனை மாறட்டும். எல்லாம் நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆகட்டும். சுவாச உறுப்புகள் புதுசாகட்டும். மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபி. இந்த நாள்ல, இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல அந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர உங்க நன்றி அப்பா. அப்பலும் போக்கிற வரத்துல உங்க பிரசன்னம் கூட இருக்கு. எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. ஆமென். God bless you.